எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏகப்பட்ட நியூஸ்கள் இன்றைக்கி இருக்குது. சும்மா சாதாரணமான செய்திகள் கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய செய்திகள். அத்தனை செய்திகள் இருந்தாலும் அதை ஓரமாக வச்சுக்கிட்டு முதல்ல ட்ரம்ப் அவர்களுடைய வாயிலிருந்து என்ன வந்ததோ அந்த செய்திகளை வாசிக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு புத்திசாலித்தனமாக இருக்குது. 2 வாரங்களாக ஷேர் மார்க்கெட்டை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த செய்தி, ஈரான் மேலே அமெரிக்கா குண்டு கீது போட்டுருமா அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி கப்பலை நகர்த்துறாங்க, கப்பலில் இருந்த சிக்னலை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு பரபரப்பான செய்திகளை விட்டுவிட்டு கப்பலை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்திட்டு இப்போ என்னன்றாருன்னா, மேபி நான் நினைக்கிறேன் மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்காது, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்துவிடும் அப்படின்ற மாதிரி. முதல்ல உள்நாட்டு கலவரத்தை அடக்கிறன்ட்டு கப்பலை நகர்த்தினார். இப்போ என்னடான்னா நியூக்ளியர் டீலுக்கு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக மொத்தம் மாற்றி மாற்றி பேசக்கூடிய இந்த சமயத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணார் அப்படின்னா, கெவின் வார்ஷ் அப்படின்றவர் தான் இனிமேல் ஜெரோம் பவல் ஆஃபீஸ் விட்டு போனதுக்கப்புறம் இவரைத்தான் நான் என்னுடைய ஃபெட் சேர்மனாக உட்கார வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இவர் வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய கரன்சி தலை நிமிர்ந்து விடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் வந்ததுனால தான் நேற்று கோல்டு ப்ரைஸ் எல்லாம் 10% கிராஷ் ஆச்சு, சில்வர் ஒரு 30% கிராஷ் ஆச்சு. நீங்கள் இது எங்காவது நேற்று நல்ல வேளை வெள்ளிக்கிழமை எங்கள் ஊர் சைடெல்லாம் போய் எதையுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ கோல்டு அவசரத்துக்கு நேற்று வாங்கணும்னு நினச்சிருக்கிறவங்க கூட நேற்று வாங்காமல் தப்பிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஊர் பக்கமெல்லாம் எப்படின்னு தெரில, பட் நேற்றைய விலைக்கு இன்றைய விலை கண்டிப்பாக இறங்கியிருக்கணும். அது உங்களுடைய கடைகளில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. இந்த வருஷத்தினுடைய அற்புதமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்சி ஐபிஓ பல தடைக்கற்களை தாண்டி 10 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த பிஎஸ்சி லிமிடெட் கூட லிஸ்ட் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என்எஸ்சி லிஸ்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு ஓகே நீங்கள் லிஸ்டிங்க்கு போகலாம் அப்படின்னு செபி கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். இப்படி ஒரு சம்பவத்தை இவ்வளவு நாள் நடக்கல, பட் இந்த 2026 நடக்கணும்னு இருக்குது. நான் போய் இந்த என்எஸ் இந்தியானுடைய அன்லிஸ்டட் ஷேர் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல என்னென்னா 3700ன்றாங்க, இன்னொரு இடத்துல என்னென்னா 2200 இருக்காங்க. எது எப்படியோ மிகப்பெரிய ஒரு சம்பவம் 2026 அப்படின்னு பார்த்தா இந்த என்எஸ்சி ஐபிஓ தான். எம்சிஎக்ஸ் அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் மிக அற்புதமாக சம்பாரித்து கொடுத்துருக்கு. என்எஸ்டிஎல்லும் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாரித்து கொடுத்தது. அதே மாதிரி சிடிஎஸ்லும் சம்பாரித்து கொடுத்தது. பிஎஸ்சியும் மார்க்கெட்டுக்குள்ளே சம்பாரித்து கொடுத்தது. இந்த என்எஸ்சியும் மார்க்கெட்டில் சம்பாரித்து கொடுத்தது என்றால் எல்லா மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிகளும் அருமையாக சம்பாரித்து கொடுத்தது அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் என்பது நடக்க போகுது. ஸோ இந்த என்எஸ்சி ஐபிஓ எப்போ வரப்போகுது, எத்தனை பேர்த்துக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க என்எஸ்சி ஐபிஓக்கு. நண்பர்களே, மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆனால் போதும். இப்போல்லாம் நிறைய பேர்த்தினுடைய அக்கௌண்ட்டு தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பல நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எத்தனையோ மாதங்கள் கழித்து மறுபடியும் எங்களுக்கு லாபம் வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது தான் தாமதம். அடுத்த வாரத்திலிருந்தே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் மார்க்கெட் லேசாக ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகிருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்திலேயே, இன்னும் நிஃப்டி பழைய உச்சத்துக்கெல்லாம் போகவே இல்லை. ஆனால் நிஃப்டி கொஞ்சோண்டு ரெக்கவரியாக ஆரம்பித்த உடனே பல நண்பர்கள் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நண்பர் 11 லட்ச ரூபா போட்டிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார். மொத்தம் எத்தனை பங்குன்னா 66 ஸ்டாக்குகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு 11 லட்ச ரூபாயை. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா நெகட்டிவ்ல இருந்திருக்கு. ஆனால் கடந்த 4 நாட்களில் ஓரளவுக்கு மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது இப்போ வெறும் 56,000 ரூபா தான் நெகட்டிவ் அப்படின்றார். 5% கடகடன் இவருக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. இன்னொரு நண்பருமே பாருங்கள், இந்த ஆயில் இண்டியா அப்படின்ற ஷேர் 2 வருஷம் கழித்து எனக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் வந்துருச்சு. என்ன ஒரு மகிழ்ச்சி! ஓ மிஸ்டர் மகிழ், நீங்கள் தான் காரணமா? அதாவது அந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, சில்வர் பீஸை இன்றைக்கி வாங்கலாம்னு நினச்சேன், அதுக்கே இவ்வளவு பெரிய 30% கிராஷா? என்னையா அது கொடுமையாக இருக்குது, என் சக்தி ரொம்ப அபாரமாக இருக்கே. ஆனாலும் நண்பர்களே, இதெல்லாம் வரலாறு காணாத வீழ்ச்சி. கோல்டுக்கு எடுத்துட்டாலும் சரி அல்லது சில்வருக்கு எடுத்துட்டாலும் சரி, கடந்த 30% சில்வர் இறங்குறது அப்படின்றதெல்லாம் ரொம்பவுமே மோசமான சம்பவம். ஸோ இவ்வளவு பெரிய வீழ்ச்சி ஏன் வந்திருக்கு அப்படின்னா, ஒரே ஒருத்தருனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய விஷயமா? அப்போ டெக்னிக்கல் எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அப்போ நிறைய பேர் ஒரு விலை மேல் நோக்கி ஏறிடுச்சுன்னா அது எப்படா இறங்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
எந்த ரேஞ்சுனா இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டு நம்ம என்னடா ஒரே நாளில் 10% இறங்கிட்டானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்போ கோல்டு வந்து 130 ரூபாயிலிருந்து இன்னுமே கீழே இறங்கி 110 ரூபா வரட்டும், அப்போ தான் நான் என்ட்ரு ஆவேன் அப்படின்னு சில பேருக்கு வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து கோல்டாகவே இருக்கட்டும், பட் 130 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு வந்து விழுகட்டும், 30% இன்னும் கிராஷ் ஆகட்டும், அது ஒரே நாளில் கிராஷ் ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட வரட்டும், எங்களுக்கு என்ன வந்தது, ஆனால் இந்த விலை வந்தால்தான் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி கீழே இறங்கிட்டு அவங்க என்ட்ரானதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரேலி கொடுத்துச்சுன்னா அவங்கள மாதிரி ஒரு கில்லாடி, அவங்க மனசில் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க தான் கில்லாடி. ஸோ கோல்டினுடைய விலை மறுபடியும் மேற்கொண்டு இன்னொரு 20% பக்கம் இறங்கி 110 வருகிறதா, அல்லது 30% இறங்கி ஒரு 100 ரூபா பக்கத்தில் வருகிறதா என்பது அடுத்தடுத்து சில நாட்களில் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பவர் கிரிட்டில் வந்திருக்கு. இந்த பவர் கிரிட் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்ததுன்னு தெரியல, எந்த ஒரு சப்போர்ட்லையும் பெருசாக பிக்கப் ஆக மாட்டேங்கிறான். போன 2025 ஒரு வேளை என்ன பண்ணாங்கன்னா 220 ரூபாயிலிருந்து 320 ரூபா ஒரு நல்ல ரெக்கவரி தான். 220 டு 320 ரூபா போயிட்டு மறுபடியும் கீழே வரவே மாட்டேன்றானே. இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு வந்திருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த 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 ரவுண்டினுடைய அடிவாரத்துக்கே வரமாட்டேன்றான். அந்த அடிவாரம் ஒரு 220 ரூபா பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இந்த பவர் கிரிட்டில் என்ன ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் 3.25 ரூபா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்ட்ரிம் டிவிடெண்ட், இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 3.25 ரூபா என்பது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இந்த பங்கு வந்து இந்த நியூஸ் வந்தது பின்னாடி மறுபடியும் 200 பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் திரும்ப போகிறதா, அல்லது இங்கிருந்தே திரும்ப போகிறதா, என்ன செய்ய போகிறது? அட கொடுமையே, இங்கே பாருங்க, 2020 கூட இதெல்லாம் 70 ரூபா ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்போ அந்த ரேஞ்சில் வாங்கி இன்னுமே வச்சிருக்கிறவங்களுக்கு 3.25 ரூபா டிவிடெண்ட் என்பது அற்புதமான டிவிடெண்ட். இதுக்கு முன்னாடி எப்போ 4 ரூபா 50 பைசா கொடுத்துருக்கான். இப்போ நவம்பர் 2025. அதுக்கு முன்னாடி எப்போ ஒரு 1.25 ரூபா கொடுத்துருக்கான். நீ டிவிடெண்ட் கொடுக்கறதுல உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன்தாயா. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் என்னென்னா, நாளைக்கு நம்மளுடைய இந்தியாவினுடைய பட்ஜெட் வருகிறது. இப்போவே பல பேர் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க, எந்த செக்டரை வந்து ஷார்ட் டேர்மில் ஏதாவது லாபமோ நஷ்டமோ எந்த செக்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு இப்போவே நிறைய பேர் கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் முன்னணியில் வந்து பல பேர்த்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இந்த செக்டரில் வந்து எந்தெந்த செக்டர் வந்து வரக்கூடிய பட்ஜெட்டில் வரும்னு நிறைய பேர்த்திட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகளில் ஏதாவது அலோகேஷன் ஜாஸ்தி வருமா, ஏன்னா சுற்றியும் ஒன்றும் நிலவரம் சரியில்லை, அதனால் நம்மளுக்கு டிஃபென்ஸ்னுடைய பட்ஜெட்டில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அலோகேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதனால் அது ரிலேட்டடான சம்பவங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறை பற்றிய அறிவிப்பு ஏதாவது வரும் அப்படின்றது 2. அதே மாதிரி பவர் செக்டரில் வந்து ரெனியூவபிள்ஸ் பவர் செக்டர் இருக்குது, மற்றும் பல்வேறு எல்லாமே கவர் ஆகுதுன்னு வச்சிங்களேன். பவர் செக்டரில் தான் ஆக்சுவலாக நிறைய வரும். இந்த 3 செக்டரை மட்டும்தான், இந்த 3மே துரதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 செக்டருமே கீழே சரிவடைந்து கிடக்கிறது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இறங்கித்தான் கிடந்தது, ஆனால் அவன்லாம் ரெக்கவரி ஆகிட்டான். ஸோ இந்த 3 செக்டருக்கும் ஏதாவது ஒரு சின்ன அறிவிப்பு வந்தால் கூட நெருப்பு மாதிரி பற்றிக்கிடுமே. ஸோ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களிட்டிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம எதிர்பார்க்குறோன்னா ஜென்ரலாக யாரை கேட்டாலும் வரி குறைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ்டிடியில் ஏதாவது குறைச்சாலும் சரிதான், அல்லது எல்டிசிஜி எஸ்டிசிஜின்னு எதில் குறைச்சாலும் சரிதான், அல்லது டைரெக்டாக நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம் டேக்ஸில் ஸ்லாப்பில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணி 12 லட்சத்தை கொண்டு போய் 20 லட்சம்னு மாற்றி வச்சாலும் சரிதான். பட் அதனால் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது வந்து பர்சனலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு செக்டருக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக இந்த 3 தான் வேணும். எப்போவுமே ரெகுலராக அக்ரிகல்ச்சர் பற்றி பேசுவாங்க, அது ஓகே, அதை பற்றி நம்மளுக்கு வந்து அதில் நம்மளுக்கு பெருசாக ஸ்டாக்குகள் இல்லை. பட் டிஃபென்ஸு, ரயில்வே துறை, பவர் செக்டரில் தான் எல்லோரும் போய் நிறைய பேர் லாக் ஆகி வந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றி விட வேண்டிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு தான் இப்போ நம்ம நிறைய பேர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட்லேருந்து எதிர்பார்க்குறோம்.
இங்கே பார்த்தீங்களா ஜிஆர்எஸ்சி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஏற்றத்தை காண்பிச்ச ஒரு பங்கு. 2025 ₹1000 ₹3000 வரைக்கும் போனவன் மறுபடியும் அவன் சப்போர்ட் ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் தன்னுடைய பழைய ஹையை வரல. பட்ஜெட்டை காரணமாக வச்சு திடீர்னு ஒரு 3200 3500 வந்துச்சுன்னா லாக் ஆனவங்கெல்லாம் ரிலீஸ் ஆகி ஓடி போயிடுவாங்க. அதே மாதிரி ரயில்வே துறையில் ரொம்பவும் வேகமான ஒரு ஆள்னா இந்த ரயில்வே விகாஸ் நிகாம் RVNL அப்படின்ற பங்கு. அவனுக்கெல்லாம் நேரம் நல்லா இருந்தப்போ ₹631 இருந்தவன் இப்போ 50% இறங்கி கிடந்தாலுமே அந்த சின்ன ரேஞ்சிலையுமே 2 ரவுண்டுக்கு மேலே போயிட்டு வந்துட்டான். ஒரு முறை 300 to 400 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், மறுபடியும் 300 to 350 ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான், மறுபடியும் 300 to 400 இன்னொரு ரவுண்டு போயிட்டான். ஸோ ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சாலும் திடீர்னு ஃபயர் மாதிரி பற்றி ஓடக்கூடிய ரயில்வே துறை பங்குகளில் இந்த RVNL ஒன்று. இதுக்கு ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டு இதை ஒரு 400-500 ரூபாய்னு கொண்டு போய் விட்டா 600 வரைக்கும் கொண்டு போய் விடணும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து லாக் ஆனதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. பவர் செக்டர்லாம் கேட்க வேணாம். ரயில்வே துறை கூட சின்ன ஜம்ப் கொடுத்துருக்கு, டிஃபென்ஸ் துறையும் ஓரளவுக்கு நல்லா ஜம்ப் கொடுத்துருக்கு. பெருசாக எந்திரிக்காமல் கீழே கிடக்கக்கூடிய பங்குகள்னால் இந்த REC லிமிடெட் தான். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ கூட பார்த்தீங்களா நண்பர்களே, போன ஸ்லைடில் ஒரு கமெண்ட்டு, மார்க்கெட் லேசாக ரெக்கவரி ஆனதுக்கே நிறைய பேர் கிட்டத்தட்ட அருமையான ரெக்கவரி வந்திருக்குங்க, 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு 50,000 ஒரு 2-3 நாள்லேயே வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ இன்னொரு அடுத்த வாரம் முழுமைக்கும் பட்ஜெட்டினுடைய ரிசல்ட்னால அடுத்த வாரம் முழுமைக்கும் ஒரு 6 நாள் தொடர்ந்து மார்க்கெட் எகிரி பழைய கை வந்துன்னா எல்லாத்துக்கும் 10% 20% லாபத்துக்கே வந்துடுவாங்க நஷ்டத்திலிருந்து. இதை தவிர்த்து பட்ஜெட்டில் ஏதாவது புதுசாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு, செமிகண்டக்டர் அப்படின்ற மாதிரி பேசினாங்கன்னா செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்குகள் நம்மகிட்ட இருக்குது. AI ரிலேட்டடான பங்குகளோ அல்லது குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஏதாவது புதுவிதமான ஒரு விஷயத்தை வரும்போது தான் அதுக்குண்டான ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்காது. அதனால் பட்ஜெட்லேருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நிர்மலா சீதாராமன் அவர்களிடமிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் துறையில் ஒரு நல்ல அறிவிப்பு கொடுங்க, ரயில்வே துறையில் ஒரு நல்ல அறிவிப்பு கொடுங்க, பவர் செக்டரில் அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பேர் லாக் ஆகிருக்கிறது இந்த 3 செக்டரில் தான். 3 பேர் எகிர்னாங்கன்னா டக்குன்னு லாபத்தை புக் பண்ணி விட்டுட்டு மைண்டை கிளியர் பண்ணிவிட்டு இனிமேலாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும். ஏற்கனவே போன டிசம்பர்லேயே மார்க்கெட் நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது. எத்தனையோ பேர் வந்து லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு முடிவெடுக்க முடியல. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்ற கான்செப்டுகள், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் போன்ற கான்செப்டுகள்லாம் விட்டடிச்சிட்டாங்க. அதனால் என்னாச்சு, லாபத்துக்கு வந்த பொசிஷன் மறுபடியும் நஷ்டத்துக்கு போயிடுச்சு. அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த 3 செக்டர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும். கண்டிப்பாக மறுபடியும் இந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி வரணும். எல்லோரும் லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய எதிர்பார்ப்பு. நண்பர்களே, சோத்து மூட்டை அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு முக்கியமான வேலையெல்லாம் விட்டு சாப்பிட கூப்பிட்ட உடனே அல்லது சாப்பாட்டு பொட்டணத்தை ஓப்பன் பண்ணோடனே நானும் சாப்பிட வர்றேன் அப்படின்னு இருக்கிற வேலையை அப்படியே போட்டுட்டு வந்து உட்கார்றதான் சோத்து மூட்டை. அப்புறம் மறுபடியும் எப்போ வேலை பார்க்க போவான்னே தெரியாது. அது மாதிரி தான் இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பங்கு நல்ல அருமையான வேகத்தில் போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு எங்கே ஒரு ஆப்பு வந்ததுன்னா, நவம்பர் மாதத்துலேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி முடிஞ்சு நீ பிப்ரவரியே தொடங்க போகுது. ஆனாலும் 3 மாத காலமாக இருக்கிற வேலையை விட்டு போட்டு வந்து கீழே அமைதியாக படுத்து அப்படியே கடப்பாரை தூக்கி தண்ணியில் போட்ட மாதிரி போய்கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்தினுடைய உச்சம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. கடந்த 5 நாட்களில் இல்லாத 6 நாட்களில் இல்லாத ஒரு உயரம் என்பது வந்து அடைஞ்சிருக்கு. இது நல்லது நடக்குமா அல்லது என்ன அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ அப்படின்ற ப்ரைஸில் வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் தற்போது ஒரு 1 வீக் ஹை அப்படின்ற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த ஏம்பர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அடடா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரே ஷேரில் 10 லட்ச ரூபாய் கொண்டே போட்டாப்புல IOC அப்படின்ற ஒரு பங்கில். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% லாஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனாலும் இவருக்கு வந்து டிவிடெண்ட் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். இவர் வந்து எந்த கான்செப்டில் எடுத்திருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் ரொம்ப ஏழைங்க, 2 BMW, ஒரு ஜாகுவார், அப்புறம் ஒரு பங்களா வீடு, இவ்வளோ தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி
இவர் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது ஒருவேளை டிவிடெண்ட் வாங்குறதுக்காக அப்படின்ற கான்செப்டில் கூட எடுத்திருந்திருக்கலாம். ஸோ டிவிடெண்ட் என்பது இவருக்கு ஐஓசி கம்பெனிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இது போன்று 10 லட்ச ரூபா ஒரே பங்கில் போய் லாக் ஆகுறாங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு கேஷ் மார்க்கெட்டை எப்படி நம்ம வந்து மிங்கிள் பண்ணலாம். ஏன்னா பொசிஷன் பெருசு. 10 லட்ச ரூபா பொசிஷனில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காகலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை சம்மந்தப்பட்ட தகவல்களை இவர் கற்றுக்கிட்டாருன்னா இவருடைய பொட்டன்ஷியல் என்பது வேறு லெவல். சரிங்க நண்பர்களே, நாளைக்கு பட்ஜெட் வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். இல்லைன்னா நாளைக்கு பட்ஜெட் இம்பேக்டே அதான் நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு ட்ரம்ப் என்ன சொன்னார் இருந்தால் இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.